சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டேனா? சாப்பிட போகக்கூடாதுமா, ஒருத்தர் சாப்பிட போகக்கூடாது அப்படி சொன்ன மனுஷன் மகளிர் எல்லாம் வந்து நில்லையா, எல்லாம் வெளி தள்ளி நில்லுங்க, மகளிர் எல்லாம் உள்ள விடுங்க, நில்லுமா, பக்கத்தில் நில்லுமா, நில்லுங்கம்மா, நீங்க எடுத்தப்பனா அவன் எவங்க வரணும், எவனு தள்ளி நில்லுங்கடா அப்படின்னு சொல்ற மனுஷன் இன்னைக்கு நாங்க அழுது கிடக்குறோம், எங்களை பார்க்க முடியலையே, எங்க அண்ணன் எங்களை கூப்பிடலையே, அவர் வந்துருவாரு வந்துருவாரு கனவு கண்டாவே கனவு கண்டாவே அந்த ராசனோட போட்டு வருவாரு.
இல்லப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானப்பா. எத்தனை நடிகர் தூக்கி விட்டாரு. அவரால் வாழ்ந்த நடிகர் கோடிக்கணக்கப்பா. எத்தனை செஞ்சு வாழ்த்து விட்டாரு. சங்கத்துக்கு கடனை அடைச்சவர் தானே சாமி அவரு. மாத்தா சர்மா தரப்பா வந்து சொல்ல வந்தா தமிழ் வாழ தமிழ் சொல்வாரு. அது எங்க அண்ணனுக்கு தானே பொருந்தும். எங்க அண்ணன் தானே செஞ்சாரு. தான தர்மம் கூட செத்து போச்சா. அவன் செத்த தர்மங்களா போச்சா. ஐயோ எங்க அண்ணன் சீக்கிரம் பின்ன வருவாரு. ராசனை போட்டு நிப்பாரு. எங்களை கூப்பிட்டு நிப்பாரு நினைச்சோமே இல்லையே. எங்களை இப்படி அழுக வரைஞ்சி உட்காந்து போய் சேர்ந்துட்டாரு. நாங்க இப்படி அழுகிறத பார்க்க மாட்டாரு. ஏய் விடுங்கடா சொல்லுவாரு. இப்ப அந்த கையாசப்பு காலாசப்பு இல்லையே என்ன வரவு செலவு போய் பார்த்துட்டு வந்தப்பா. வீட்டில் போய் பார்த்தப்பா. ஐயோ எங்க அண்ணன் மாதிரி உலகத்தில் யார் இல்ல. ராசா எம்ஜிஆருக்கு அடுத்து அவர் தானப்பா. தரப்பா அந்த கருணைக்கே அழிவுல கொண்டு போயிட்டாட சாமி. எங்க அண்ணன் ராசா நட வீர நட போட்டு வந்த மனுஷன் இன்னைக்கு இப்ப உட்காந்துருக்கிற முடியல சாமி. நான் 2023 இதே மன்றத்தை அப்ப சத்திரம் இடிக்காம வந்து உட்கார்ந்தாங்க. அப்ப மேக்கப் ஃபுல்லா மேக்கப் போட்டு இருந்தாரு. என்ன இவங்களை பார்க்க வந்திருக்கேன். நீ மதுரக்கார பொண்ணு தானே? ஆமா நான் ஓரமாக நில்லுங்கம்மா மேக்கப்பெல்லாம் கலைஞ்சிடும். அதனால் நீங்கள் போட்ட மாதிரி எடுத்துங்கம்மான்னு சொல்லிட்டு பிரியாணி போடுங்க சாப்பிட்டு போங்கம்மா. சாப்பிட போகக்கூடாதுமான்னாரு. என்ன சரி நாங்கள் போக ஒரு 10 பேர் வந்தோம். 10 பேர் போட்டோ எடுத்துகிட்டு பக்கத்தில் வேன் இருந்துச்சு. வேனில் ஏறி போயிட்டோம்மா. இன்னொரு நாளைக்கு வாங்கம்மான்னாரு. அப்புறம் 2025 நாங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறோம். எங்கேயும் போகக்கூடாது. உங்களுக்கு ஒரு பொறுப்பு போட்டு தரேன். நீங்கள் பொறுப்பில் இருக்கணும். ஏன்னா நான் பொண்ணு கல்யாணம் பண்ணலைண்ணா. கல்யாணம் பண்ண எப்படின்னா கட்சிக்கு வர்றது மன்றத்திற்குமே வீட்டில் திட்டுறாங்களேண்ணா அப்படின்னு. நீ கட்சிக்கு வரலம்மா, நீ வா நம்ம அண்ணன் கூட வந்து இரு. உனக்கு பொறுப்புமா பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு போட்டு கொடுங்க. எங்கள் பொறுப்பு ஆசை போட்டு கொடுத்தாரு 2023 நாங்கள் வந்துட்டு இல்லை. தூரத்திடி முழக்கம் இருக்கப்ப நான் ரசிகை பண்ணேன். எங்கள் ஊர்லேயே ரசிகை பண்ணுறப்பா. அங்கேயே மதுரையிலே ரசிகை பண்ண சேர்ந்தப்பா. இங்கே கல்யாணம் ஊற்றி மெட்ராஸுக்கு வர விட்டியே. மெட்ராஸ் அப்போ எங்கள் வீட்டில் சொன்னேன் சரி போ உங்கள் ஊருக்காரங்க ஒன்றே தானே போயிருந்துக்கு இல்லை வரைக்கும். இந்த மாதிரி நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஆஸ்பத்திரி மாத்திரை மருந்து வாங்காம கூட வந்துட்டேன்ப்பா. என் கண்ணு சேர்த்துட்டாரு.